விருதுநகர் அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். 5 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் உள்ள வனஜா பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 4 அறைகள் முழுவதுமாக இடிந்து விழுந்து சேதமடைந்திருக்கின்றன. இந்நிலையில் விபத்தில் சிக்கிக் கொண்ட 19 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சிமிகு தகவல் வெளியாகியிருக்கிறது. காயமடைந்த 5 பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்கள். வெடி விபத்து நடந்த இடத்துக்கு விருதுநகர் எஸ்பி ஸ்ரீநாதா விரைந்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து இதுபோன்ற பட்டாசு ஆலை வெடி விபத்துகள் தொடர்பாக நாம் பார்த்து வருகிறோம். அடிக்கடி இதுபோன்ற செய்திகள் வெளியாகின்றன. இந்நிலையில் இன்றைக்கும் அதே போன்றதோடு துயரமான நிகழ்வு. கட்டனார்பட்டியில் இருக்கக்கூடிய வனஜா பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 4 அறைகள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கின்றன. தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை 19ஆக உயர்ந்திருக்கிறது. விடுமுறையின்றி இந்த பட்டாசு ஆலை இயங்கியதாக புகார் வந்திருக்கிறது. பட்டாசு தயாரிப்பில் விதிகள் பின்பற்றப்பட்டனவா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. விடுமுறையின்றி இந்த பட்டாசு ஆலை இயங்கியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இதுபோன்ற அதீத வெயில் காலங்களில் பட்டாசு ஆலை பணியில் ஈடுபடுவோர் இன்னுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் இருக்கின்றன. இந்நிலையில் அவையெல்லாம் பின்பற்றப்பட்டனவா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடப்படும் சூழ்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமையான இன்று பட்டாசு ஆலை இயங்கியிருக்கிறது. விடுமுறையின்றி பட்டாசு ஆலை இயக்கப்பட்டிருக்கிறது என்ற புகார் வந்திருக்கிறது. அதேபோல வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டனவா, விதிகள் பின்பற்றப்பட்டனவா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. எளிதாக தீப்பற்றக்கூடிய இடம், எளிதாக தீப்பற்றக்கூடிய வெடிமருந்துகள், பொருட்கள் என்பதால் அதற்கான சிறப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கும். மேலும் கூடுதலாக இதுபோன்ற அதிக வெயில் காலங்களில் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள், விதிகள் அனைத்தும் கடுமையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இந்நிலையில் அவையெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தற்போது விருதுநகர் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. முதல்ல இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது சார்? ஞாயிற்றுக்கிழமை பொதுவா விடுமுறை இருக்கும், ஆனா விடுமுறை விடப்படலை அப்படின்ற புகார் இருக்கு. அது போக ஏப்ரல் மே மாதங்கள்ல வெயில் கடுமையாக இருக்கும். இது போன்ற பட்டாசு தொழிலில் ஈடுபடுறவங்க அவங்க அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்துவீங்க? வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்க பீரியாடிக்கலா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோங்க மேடம். எங்க டிபார்ட்மெண்ட்ல விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல தீ தடுப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒண்ணு செயல்படுது. ஒரு உதவி மாவட்ட அலுவலர் தலைமையில 2 நிலைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் தொடர்ச்சியாக தினசரியும் ஒவ்வொரு ஃபயர் ஒர்க் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சென்று இந்த அவேர்னஸ் வழிகாட்டு நெறிமுறைகள் இதை பத்தி எல்லாம் வகுப்படுத்தி அவர்களுக்கு அவேர்னஸ் வழங்கி வருகிறார்கள். இவ்வளவற்றையும் தாண்டி இது போன்ற விபத்துகள் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? இது வெயில் காரணமாகவும் இருக்கலாம். அதான் சார், இப்போ ஏப்ரல் மே மாதங்கள்ல பொதுவா வெயில் அதிகமா இருக்கிற மாதங்கள்ல எது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும், எப்படியெல்லாம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற விதிகள் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு அதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கும் இல்லையா? இப்போ அதுபடியெல்லாம் நடக்கிறாங்களா? ஆலையில பணிபுரிவோர் அதுபடி நடக்கிறாங்களா? இதுல வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படின்னா, அதாவது காலை 11 மணிக்குள்ள அந்த கெமிக்கல்ஸ மிக்சிங் பண்ற வேலைகளை முடிச்சுக்கிறணும். அதுக்கு பிறகு அந்த பட்டாசை ஃபில் பண்ற வேலைகளை பண்ணுவாங்க.
அதே போக அந்த மிக்சிங் பண்ண கெமிக்கல்ஸ மீதம் வைக்க கூடாது ஈவினிங்ல. இதுதான் அதோட நடைமுறைகள் மேடம். இப்போ விருதுநகர் மாவட்டம், சிவகாசி அங்கெல்லாம் பட்டாசு பிரதான தொழிலா இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க அடிக்கடி ஆடிட் போறீங்க. அங்க இதெல்லாம் அவங்க பின்பற்றப்படுகிறது அப்படின்றத உறுதிப்படுத்த முடியுதா சார்? இல்ல சொன்னா கேட்கிறாங்களா? அவங்க ஆலையில வந்து பணியாளர்களாகட்டும் இல்ல ஆலை உரிமையாளர்களாகட்டும் அதெல்லாம் கேட்கிறாங்களா? நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க வந்து இந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். இது போக இதற்கென உள்ள துறைகள் இருக்கு, அவங்களும் இதுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்து தொழிலாளர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கட்டனார்பட்டியில நடந்த இந்த வெடி விபத்துக்கான காரணம் என்னன்னு இப்போ நீங்க அது பாத்தீங்களா சார்? உங்களுக்கு தெரிய வந்திருக்கா? அதாவது காரணம் குறித்து வந்து காவல்துறையினர் புலனாய்வு விசாரணை செஞ்சு வர்றாங்க. நன்றி சார் இணைப்பில் வந்து பேசுவதற்கு.